கும்பிடுறேன் தாயி. ஏமா ஏதாவது வீடு வாசலா போய் பார்த்து கேட்டா பிச்சை போடுவாங்களா? பள்ளிக்கூடத்துல வந்து கேட்டா என்னம்மா கிடைக்கும்? கோச்சுக்காத தாயி. பவுத்து பசிக்கு பிச்சை கேட்கணும்னா வீடு வாசல பார்த்து கேட்கணும். புத்தி பசிக்கு பிச்சை கேட்கணும்னா பள்ளிக்கூடத்துக்கு தானே தாயி வந்து கேட்கணும். நீ என்ன சொல்ற? தாயி, என் பிள்ளைய பள்ளிக்கூடத்தை சேர்க்க வந்திருக்கேன் தாயி. என்ன தாயி அப்படி பாக்குற? ஒண்ணுல, நீ உன் மகனை பள்ளிக்கூடத்துல சேர்க்க வந்திருக்கியா? ஆமா தாயி, எனக்கு அந்த ஆசை வந்தது நீ அன்னைக்கு சொன்னதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் தாயி. நான் என்னைக்கு என்ன சொன்னேன்? தாயி, மனுஷாளுக்கும் மாட்டுக்கும் உண்டான வித்தியாசமே படிப்புல இருந்துதான் ஆரம்பமாவது. நம்ம எதிரில இருக்கிற பொருளை பாக்குறதுக்கு தான் இந்த கண்ணு, உட்கார்ந்த இடத்துல இருந்து உலகத்தையே பாக்குறதுக்கு படிப்பு தான் கண்ணுன்னு சொன்னீல தாயி. சொன்னேன் தாயி, கடவுள் கூட கண்ணுக்கு தெரிய மாட்டாரு, படிப்பு ஒண்ணுதான் கங்கண்ட தெய்வம்னு சொன்னியே தாயி. சொன்னேம்மா. தாயி, நீ அப்படியெல்லாம் சொன்னது மேசாதி பிள்ளைகளுக்கு மட்டும்தானா? இந்த குறத்தி பெத்த பிள்ளைக்கு இல்லையா தாயி? தாயி, என் பிள்ளையும் மத்த பிள்ளைகளை போல படிச்சு ஒரு வேலை வெட்டி பார்த்து மான மறுவாதியா பழைக்க கூடாத தாயி? எல்லாரும் பழைக்கணும், எல்லாரும் படிக்கணுமா? அது இருக்கட்டும், உன் பிள்ளைய நீ படிக்க வச்சு என்ன வேலைக்கு அனுப்பணும்னு நினைக்கிற? தாயி, இவன் பெரிய போலீஸ்காரனா வந்து நடு ரோட்ல நின்னு போற வர பெரிய மனுஷங்க காரையெல்லாம் நிறுத்தணும். அது மட்டும் இல்ல தாயி, என் குறை கூட்டத்தையே இவன் படிக்க வச்சு போன தாயி. ஓஹோ, உன் புள்ளைய படிக்க வச்சு அவன் மூலமா உன் கூட்டத்தையே படிக்க வைக்கணும்னு நினைக்கிறியா? அதான் தாயி, அதான் தாயி, எனக்கு சொல்ல வரல, நீ சொல்லி போட்ட. சரி, நான் ஹெட் மாஸ்டர் சொல்லி உன் புள்ளைய சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கே, இன்னைக்கு உன் புள்ளைய இங்க விட்டுட்டு போ. ஆகட்டும் தாயி, நீ மகர ஆசையா இருக்கணும். அதோ அங்க இடம் இருக்கு, அங்க உட்காரு. பள்ளிக்கூடத்துக்கு வந்து கூத்துக்கு உட்காரு. மத்த பிள்ளைங்க எப்படி உட்காந்துருக்கு பாரு. சப்பளை போட்டுக்காரு, சப்பளை போட்டுக்காரு. நல்லா படுத்துக்கோ, படுத்துக்கோ. பாரு தாய். எங்கடி பிள்ளை? பள்ளிக்கூடத்துல படிக்க விட்டுருக்க. கேட்டு படிக்க விட்ட படி புள்ளே. வேணாயிரும், அவன் படிக்கிட்டு ஆயிரம். நயவன் பிள்ளையும் காக்கா குருவி சொல்ற மாதிரி சொட் போடுவேன், காசு போடுவேன். இடுப்பு சொல்லிக்க போகுது. படிப்பு சொல்லி கொடுக்கலாம். படிப்பு இன்னைக்கு யாருக்காடு நாளைக்கு ஆற்காடு போய்க்கின்னு இருக்கோம். எனக்கு படிப்பு அல்ல ராசா குட்டி. நான் அவனுக்கு நாடு படிக்க சொல்லிக் கொடுக்குறேன், எலி படிக்க சொல்லிக் கொடுக்குறேன். சிங்க குட்டி ராஜா சிங்கம் கூட படிக்க சொல்லி கொடுத்த உடனே என்ன போல இந்த கூட்டத்துக்கு நான் தலைவனாக்கிறேன். தலைவன் எல்லாம் செய்யறதும் எல்லாரும் சேர்ந்து இந்த மாலக்காடு தலைவனாக்கிட்டாங்க. தலைவனை தம்புளைக்கு படிப்பு சொல்லி கொடுத்தா இந்த கூட்டத்தை காரி உமையுவாங்க. அதுக்காக ஒரு தட்டா கோவையின போல கோவம், உங்க அத்தாளுக்கு கோவம் போல கொர்த்தியில கொர்த்தி. என்ன இன்னைக்கு கூடாரத்துல காக்கா குருவி ஒன்னையும் கடமை எல்லாம் தொலைஞ்சு போட்டாங்க. குட்டி இன்னைக்கு தாண்டா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் உங்க அம்மாவும் தயாக்கிறோம். துட்டு கொண்டு போய் மூலக்கடையில வட வாங்கி துண்டு போ, வட வாங்கி துண்டு. அப்புறமா ரொம்ப நேரம் கழிச்சு வாப்போ. நாலு ரூபாய் 2000 ரூபாய். 3.25 ரூபாய் கொடுத்தாங்க. 2000 ரூபாய். சரி, 3000 ரூபாய் கொடுத்தாமே. 2.5 ரூபாய் வாங்கிக்க. நீ மேல வா, தர்றேன். ரூபாய். சரி கொடுத்தாங்க. வண்டி போட்டாங்க, சீக்கிரமா கொடுத்தாங்க. சரியா தான் பாத்துக்க. தாத்தோ, அங்கேயோ அங்கேயோ. சாமி, இந்த ரயில் அந்த இடத்துல நிக்காம போயிட்டே இருக்க சாமி. ஏன் சாமி?
இது எக்ஸ்பிரஸ் வண்டி. சின்ன ஸ்டேஷன்ல எங்கேயும் நிக்காது. நேரா விருத்தாச்சலம் போய் தான் நிற்கும். ராத்திரி 9 மணிக்கு தான் போகும். நம்ம ஜாதி வழக்கப்படி 6 மணிக்குள்ள ஒரு பொண்ணு நம்ம கூட்டத்துல வந்து சேரணும் இல்லையா? நம்ம தலைவன் பொஞ்சாதி குப்பி ராத்திரி 9 மணி ஆகியும் இன்னும் இங்கு வந்து சேரலை. அந்த குப்பைய நம்ம ஜாதி வழக்கப்படி என்ன செய்யணும்? நம்ம கூட்டத்தை விட்டே விளக்கணும். சாமி, சின்ன சேலத்துக்கு வண்டி எப்ப சாமி? சின்ன சேலத்துக்கு நாளை காத்தாலதாம்மா வண்டி. என்ன ஆச்சரியமா இருக்குது, இவ்வளவு நேரம் எங்க போயிருப்பா? சுருளிமலை குப்பி ஒரு சீதம் நம்ம கூட்டத்திலேயே கொஞ்சம் சிலுசிலின்னு இருக்கா. இந்நேரம் எந்த மேனாமினிக்கு மைனரோட ஜாலியா இருக்கு. சொன்ன ஏன் குப்பி இன்னொருத்தரோட ஜாலியா இருப்பாளா? இல்லன்னா விடிய போகுது. இன்னும் பொஞ்சாதி ஏண்டா வரல? அவ செத்து இருப்பாடா, செத்து இருப்பா. பாருங்கடா, யாரோ ஒரு கொத்தி ரயிலையோ பஸ்லயோ அடிபட்டு செத்து போயிட்டாலே செய்தி வர போகுது. கேளுங்கடா, கேளுங்க. அவ சாகாம உயிரோட திரும்பி வந்தா அவ என் குப்பி இல்ல. ஆயிலோ, நான் வந்துட்டேன். ஆயிலோ, உன் புள்ள ராஜாவோட வந்துட்டேன். ஆயிலோ, ஆயிலோ, நான் வந்துட்டேன். ஆயிலோ, 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 நான் சொல்றதை கேளு. நேரம் கழிச்சு வந்ததுக்கு காரணத்தை கேளு. மரக்கோட்டையா, நேரம் கழிச்சு வந்த எந்த பெண்ணையும் நம்ம கூட்டத்துல காரணம் கேட்டு சேர்த்துக்கிட்டதில்லை. ஆகையினால புஞ்சாதிய விளக்கு. என்ன விளக்கும்? நான் சொல்ற காரணத்தை கேட்டுட்டு விளக்கும். ஆயிலோ, ஆயிலோ, ஆயிலோ. இன்னமையே மரக்கோட்டையான ஆயிலோ ஆயிலோன்னு கூப்பிடுறேன். நேற்று ராத்திரி பூரா எந்த மைனர் கூட சாலியா இருந்தையோ அவனை போய் கூப்பிடு. பாத்தியாடா, இன்னொருத்தரோட சாலியா இருந்தவ காலடா இது. சொன்னா மரக்கோட்டை என்ன இவ்வளவு பேச விட்டுட்டு நீ காட்டிக்கிட்டு இருக்க? விளக்கு, நம்ம கூட்டத்தை விட்டு விளக்கு. மரக்கோட்டையா, என்னடா வலையில உந்த ஒவ்வொரு மாதிரி தடுமாறு? என் பஞ்சாதிக்கு எவ்வளவு சீக்கிரம் தீர்ப்பு சொல்லி கூட்டத்தை விட்டு விளக்குனேன். பஞ்சாதி யாருமே தெரியுதா? சொல்லுடா தீர்ப்பு. தீர்ப்பு சொல்லாம விட மாட்டேன். என்னடா திணற? சொல்லுடா தீர்ப்பு. மரக்கோட்டையா, நம்ம சாதி கட்டுப்பாட்டை மீறி 3 சாமான் கழிச்சு வந்திருக்கிற இவளை நம்ம கூட்டத்திலே சேர்த்துக்கிட்டா நம்ம சாதி நாகமா போயிடும். உனக்கு சாதி வேணுமா பஞ்சாதி வேணுமா? சொல்லு பதில். எனக்கு சாதிதான். தீர்ப்பு. ஏ குப்பி, நிறுத்தம். நான் உனக்கு முந்தாணி போட்ட முதல் பஞ்சாதிங்கிற உரிமையில கேட்கிறேன். என் சவாலுக்கு பதில சொல்லிட்டு உன் தீர்ப்பு சொல்லும். என்ன? நான் என்னமோ ராத்திரி எல்லாம் யாரோ மைனரோடு இருந்ததா இந்த நரிக்கண்ணன் சொன்னானே, அவன் சொன்னதை நம்பித்தான் நீ என்ன விளக்குறியா? இவ சொன்னதை நான் நம்பல. விளக்கும். ராதா என்ன சந்தோஷமா விளக்கும். சொல்லோ தீர்ப்பு. ஏ குப்பி, நம்ம சாதி கட்டுப்பாட்டை மீறி நீ நேரம் கழிச்சு வந்த குத்தத்துக்காக நான் உன்னை நம்ம கூட்டத்தை விட்டு விளக்குறேன். புடிச்சு தள்ளு. நான் பிள்ளை இல்லாம போக மாட்டேன். சாதி வழக்கப்படி கூட்டத்தை விட்டு நீக்கிற பொம்பளைக்கு புள்ள கொடுத்து அனுப்புற பழக்கம் இல்லை. உங்க சாதியும் மூஞ்சியும் என் பிள்ளையும் உங்க சாதியில விட்டுட்டு நான் போக மாட்டேன். மலைக்கோட்டை மலைக்கோட்டையோ சாதி வழக்கப்படி உன் பஞ்சாதிக்கு பால் கூலி கொடுத்து அனுப்பு. வாங்கோ, காசு போடுங்க. போடுங்க 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 போடுங்க, காசு போடுங்க. போடுங்க போடுங்க. விலகுங்க எல்லாம். என்ன அது? பால் கூலி. என்ன அது பால் கூலி?
நீ இவ்வளவு நாளா என் பிள்ளைக்கு கொடுத்த பாரு அந்த பாலுக்கு கூலி எங்க சாதி வழக்கப்படி கொடுக்கிறோம், வாங்கிட்டு போ. தாய்ப்பாலுக்கு விலை போடுற, அது முடியும் உன்னால? ஏன் நேத்தோ உன்னை பாடத்த கடவுளுக்கு கூட விலை போட்டுலாம், தாய்ப்பாலுக்கு விலை போட உங்க அப்பனாலே முடியாது. போ, வாங்கிட்டு போறியா இல்லையா? என்ன சாமி மிரட்டுற? இனிமே நீ யாரு நான் யாரு? அதெல்லாம் என்னத்துக்கு? நான் பெத்த புள்ளை இல்லாம நான் போக மாட்டேன். புள்ளைய கொடுக்கிற பழக்கம் இல்ல, சாதி வழக்கப்படி பால் கூலி தான் கொடுப்போம். என்ன பால் கூலின்னு பேசிக்கிட்டு பாலுக்கு மட்டும் கூலி கொடுத்துட்டா மத்தபடி நான் பட்ட பாட்டுக்கெல்லாம் 6 சாமி கூலி கொடுப்பா. என்ன பாடுபட்ட குப்பி? என்ன பாடுபட்டனா? ஏ தலைவா, உனக்கு தெரியுமா, ஒரு மூட்டை நல்லா முதுகுல சுமந்துகிட்டு 10 அடி நடந்தா 1 ரூபா கூலி வாங்குறான். அப்படி கூலி வாங்குறவன் தன் கால்ல கல்லு குத்துறால அந்த மூட்டையை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறான். நான் உன் புள்ளைய முதுகுலையா சுமந்தேன், என் வயிற்றுல எல்லாம் சுமந்தேன். 1 நாள் 2 நாளா சுமந்தேன், 300 நாள் சுமந்துகிட்டு கொளுத்துற வெயிலையும் கொற்ற மழையிலையும் அடிக்கிற புயல்லையும் காட்டிலையும் மேட்டிலையும் ஆயிரக்கணக்கான மைலும் பின்னாலேயே நடந்து வந்தேனே. அன்னைக்கு என் கால்ல முள்ளு குத்திடுச்சுங்கிறதுக்காக என் வயிற்றுல இருந்த உன் புள்ளைய நான் தூக்கி எறிஞ்சிட்டேனா? நிறகர்ப்பிணியா நடக்க முடியாம தட்டு தடுமாறின நேரத்துல என் வயிற்றுல இருந்த இந்த சுமையை இன்னொருத்திக்கு மாத்தி கொடுத்துட்டேனா? இதுக்கெல்லாம் எனக்கு கூலி கிடையாது. இதுக்கெல்லாம் யாரு கூலி கொடுக்க முடியும்? எவ்வளவு கொடுக்க முடியும்? இதுக்கே கொடுக்க முடியாது இல்ல, இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு தெரியுமா? ஏ கொரக்கூட்ட தலைவா, ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு புள்ளைய பெக்கிறப்போ செத்துல பெக்கிறான். நான் உன் புள்ளைய பெக்கிறப்போ செத்து பொழைச்சேன் பாரு. அந்த பிரசவ வேதைக்கெல்லாம் சேர்த்து கணக்க போட்டு கூலி கொடு, நான் வாங்கிட்டு போயிடுறேன். ஐயோ முடியாது குப்பி, நீ கேட்கறது எதையுமே என்னால கொடுக்க முடியாது. என்னடி ஆயா இது? நடந்ததுக்கும் கூலி கிடையாது, சுமந்ததுக்கும் கூலி கிடையாது, பெத்ததுக்கும் கூலி கிடையாது, அதுக்காக நான் செத்ததுக்கும் கூலி கிடையாது. இப்படி எதுவுமே கிடையாதுன்னு சொல்றதுக்கு ஒரு சாதி வேணும். அந்த சாதி கட்ட சாதிக்கு நீ தலைவனா இருக்கணும். ஆடா உங்க சாதியில நெருப்ப வைக்க தூக்கி அறிஞ்சு போட்டு வாயம் பின்னால. நம்ம சாதி பத்தி கேவலம் பேசுறா, எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கூட்டத்தை விட்டு எப்ப இவளை வளர்க்கிறோமோ இவன் நிக்க கூடாது. அடிச்சு விரட்டோ.